Hi friends, welcome back to Mama with Berma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியா வெளில கிளம்பிட்டோம். இப்போ அவங்க அக்கா இல்ல, சோ அதனால நானு மௌலி பேபிமா 3 பேர் வெளில கிளம்புறோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் என்னமோ ஐவி போறானாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட். சோ அதுக்கு அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவன் வாங்கணும் அப்படின்னு. ஐவினா என்னன்னே தெரியாம பேசுறதோட எனக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்னா என்னன்னு தெரியும், ஐவினா என்னன்னு தெரியல. பட் ஷார்ட் ஃபார்ம்ல இவன் வந்து ஐவி போனோம்னா அதெல்லாம் இப்ப எதுவும் பண்ண முடியாது ஐவிக்கலாம் அப்படின்னு நானு அப்புறம் சொன்னா ஐவினா என்ன அப்படின்னு கேட்டேன். இண்டஸ்ட்ரியல் விசிட்னா சரி ஓகே, அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது பேபி மாவு. அது என்ன ட்விஸ்ட் என்ன எது நானும் மௌலியும் சேர்ந்து தான் பேபி மாவு பண்ண போறோம். அதையும் வந்து வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி என்ன ட்விஸ்ட் வைக்கிறோம் பேபி மாக்கு அப்படின்ட்டு. சரி என்னத்த தின்னுனே இருக்கிற நீனு? எனக்கு பிடிச்ச பிஸ்கட் ஸ்வீட்டு. சரி உன் காஸ்டியூம் காட்டு. இதான் உன் காஸ்டியூமா? ஃப்ரெண்ட்ஸ் இதான் என் காஸ்டியூம். சிம்பிள் காஸ்டியூம். திஸ் இஸ் மை காஸ்டியூம். எனக்கு இந்த பிளான்ட் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஆசை, எடுத்துட்டேன் போட்டுட்டேன். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இதை வந்து நீங்க உங்க ஒப்பீனியன் லைட்டா சொன்னா போதும், மனசுக்கு புண்படுத்துற மாதிரி எதையும் சொல்லிடாதீங்க. பாவாடை சட்டை மாதிரி இருக்குது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் லைட்டா புண்படுத்துற மாதிரி எதையும் சொல்லிடாதீங்க. இது மாடர்னா இருக்கு சொல்லுங்க ஓகேவா? அந்த காலத்துல பிள்ளைங்க வந்து பாவாடை சட்டை போட்டுட்டு இருக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஒத்துக்க வச்சாதான். நீ வாடா. மௌலி எப்பயும் ஒரே மாதிரி சிம்பிளா ஒரு மௌலியோட அவுட்ஃபிட். ஓகே கிளம்பலாம், டைம் ஆகுது. உனக்கு தான் பசிக்குது, எங்களுக்கு இல்ல சரியா? சீக்கிரம் கார் எடு. எல்லாரும் என்னோட ஸ்கின் கேர் பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். என் ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருந்தது. இப்போ பிக்மெண்டேஷன், ஆக்னி மார்க்ஸ் எல்லாமே இருந்தது. அதை போக்கிறதுக்காக நான் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். அதுதான் தி டெர்மாகோவோட 10% நியாசினமைட் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்றதுனால என் ஃபேஸ்ல இருக்கிற ஆக்னி மார்க்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. இதுல 10% நியாசினமைட் இருக்கு அண்ட் விட்டமின் B3யோட ஆக்டிவ் ஃபார்ம் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஆக்னி மார்க்ஸ், பிக்மெண்டேஷன், நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பிளெமிஷஸ் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா வச்சிருக்கோம். ஒரு 2-3 டிராப்ஸ் எடுத்து நம்ம ஃபேஸ்ல போட்டுக்கலாம். குயிக்கா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். பெஸ்ட் ஃபார் ஆயில் ஸ்கின். ஒவ்வொரு டிராப்ஸும் எஃபெக்டிவா இருக்கும். இது எக்ஸஸ் சீபம் ப்ரொடெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற லார்ஜ் போர்ஸை ரெடியூஸ் பண்ணும். இது நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டராகவும் ஈவன் ஸ்கின் டோனாவும் வச்சிருக்கும். இப்ப பாருங்க ஸ்கின்ல எவ்வளவு ஈஸியா அப்சர்வ் ஆயிருக்குன்ட்டு, டீப்பா பெனட்ரேட் ஆயிடுச்சு. இதை தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். ஆக்னி மாஸ்க் போயிட்டு ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு. வெரி லைட் வெயிட், டிசைன்டு பை டெர்மட்டாலஜிஸ்ட், சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். இது டே அண்ட் நைட் நம்ம 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ரேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பேக்கிங்க பாருங்க எவ்வளவு நீட்டா கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இது உங்களுக்கு தெரியுமா, அமேசான் அண்ட் நைக்கால பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டா இருக்குது. தி டெர்மாகோவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபிராக்ரன்ஸ் ஃப்ரீ. ஒரு முக்கியமான விஷயம், டெர்மாகோ வந்து யங் சயின்டிஸ்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 20,000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து எம்பவர் பண்ணிருக்காங்க எலாங் வித் பூமி. நம்ம வாங்குற ஒவ்வொரு ஆர்டரும் அந்த குழந்தைங்களோட படிப்புக்காக லிங்க் பண்ணுவாங்க. நம்ம டெர்மாகோல எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் இன்டைரக்டா ஒரு குழந்தையோட படிப்புக்காக ஹெல்ப் பண்றோம். இந்த ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட், நைக்கா, மிந்த்ரா அண்ட் பர்பிள்ல கூட அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. டெர்மாகோவோட அபிஷியல் வெப்சைட்ல கூட அவைலபிளா இருக்கு. பேபிமார்ட் 2025 கூப்பன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுலாம் இருக்கட்டும். சாப்பிட்டு ஆக்சுவலி பசியில இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால எனக்கு வந்து உண்மை தெரியல. பசியில இருந்ததுனால உண்மை தெரியல. நான் இப்பதான் யோசிச்சா எனக்கு உண்மை புரியுது. ஏற்கனவே இந்த பையன் என்ன பண்ணா, ஐவி போகணும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கினான். ஆனா போல இண்டஸ்ட்ரியல் விசிட் போவே இல்லை. இப்ப திரும்பி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. எப்ப போன வருஷம், இந்த வருஷம் போன வருஷம் இல்லையா, ஒரு வருஷம் எல்லாம் ஆகல, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. மோனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ஐவி போறேன்லாம் கிளம்புனது. ஆமா இப்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே ட்ரெஸ் ஒரு வருஷமா இல்ல இல்ல என்ன நியாயம்? நான் அப்படிலாம் நினைக்கல. இவன் புதுசா ஒரு நீங்க வந்து எப்படி ஒரு சேனல் கிரியேட் பண்ணிருக்கியோ, இது பண்ணா ட்ரெஸ் எடுக்கணும், அது பண்ணா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இவன் ஒரு தனி பேனல்ல வச்சுன்னு போய் நிக்கிறான். ஐவின்னா அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் காலேஜ் ஃபங்க்ஷன்னா அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். நாளைக்கு என்ன பண்ணுவான், என் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு பர்த்டே, அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னுவான். அதுக்கப்புறமா நாளைக்கு இன்னொருத்தனுக்கு பர்த்டே. இதெல்லாம் நீ நானும் செய்யற வேலையை தவிர அவங்க அப்படியே என்னது தாய போல சேலை
நூலை போல சேலை என்னமோ சொல்லுவாங்க. என்ன பிஹேவியர் இருக்குமா தானே என்கிட்ட இருக்கா? அது நீ இப்ப சீக்கிரமாவே கொண்டு வந்துட்டிய. நாங்கெல்லாம் பேக்க கரண தேய்ச்சிக்கினாலும் எங்க வீட்டுல எல்லாம் எங்களுக்கு வாங்கி தரலையே. அதுதானே என்னோட கூட்டு. அப்படி அது வந்து உன் அப்பா அம்மாவா? அவனோட அப்பா அம்மா அப்படி கிடையாது, ஸ்வீட் அவங்க எல்லாம். எங்க ஆயா என்ன சொல்லும், சரியான ஹைலைட்பா. உனக்கு அப்படியே பவு குத்துட்டான்பா அவன். நான் அவனை பெருமையா பேசலாம், என்ன பெருமையா பேசிட்டான். எப்படி கழுவி ஊத்துறான் அவர். எங்க ஆயா சொல்லும், ஏதாவது ஒண்ணு நம்ம கேட்டோம்னா பண்ண முடியாதுன்னு. நான் போய் திரும்பி ஏதாச்சும் இது பண்ணி கேட்டனாலும், ஏய் நீ உன் பேக்க கர்ண தேய்ச்சிக்கினாலும் கிடையாதுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் புரிஞ்சு நானே கம்முன்னு வந்துருவேன். நம்மளால பாரு இப்ப பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியறது இல்ல. ஆனா நானும் சொல்லுவேன், எந்தெந்த விஷயத்துக்கு சொல்லணுமோ அதுக்கு தான் சொல்லுவேன். நீ என்னதான் பண்ணினாலும் சரி கிடைக்காது அப்படின்ட்டு எதுக்கு சொல்லணுமோ அதுக்கு தான் சொல்லுவேன். அதுல வந்து பிள்ளைங்களுக்கு பாதிப்பு இருக்கும், அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். இதுல நமக்கு மட்டும்தான் ஆப்பு. இப்ப போய் என்னென்னலாம் ரகலா பண்ண போதுங்களோ அதை நினைச்சா எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு தலைவலிக்குது எனக்கு. இப்போ வாட்ச் வாங்க போறேன் பிராண்ட்ஸ். எதுக்கு? ஐவிக்கா? அது எனக்கு நான் போடுற மாதிரி வாட்ச் வாங்கிட்டு வர சொன்னா இவரு போடுற மாதிரி வாட்ச் வாங்கிட்டு வந்துருக்கு. அது தப்பு, உன் தப்பு தான் இல்லப்பா. நம்ம என்ன சொல்றோம், அந்த வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது இப்ப இது அது பேர் என்ன, மைக்கேல் கோஸோட இன்னொன்னு டாமி ஹில்ஃபிகர். உன்னை போன் பண்ணி கேட்டுதான் நாங்க செஞ்சோம். தப்பு, அவனால எனக்கு தான் காசு வேஸ்ட். ஆனா அந்த வாட்ச் எனக்கு பிடிச்சதா இருக்கு. எனக்கு ஒரு இந்த கான்செப்ட் தான் புரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷூ வாங்குறேன், வாட்ச் வாங்குறேன், எது வாங்கினாலும் இவர் போட்டு போயிடுறாரு. ஆனா இவர் எது வாங்கினாலும் என்னால அதை போடவே முடியல. உன்னை யாரு போட வேணாம்னு சொன்னது? வாங்கிட்டாருல சின்ன கார்ல வாங்கி வச்சிருக்கீங்க, எப்படி நான் போடுவேன்? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் உனக்கும் சேர்த்து தானே வாங்குறேன். அந்த டாமி ஹில்ஃபிகர் இவனுக்கு போன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் வாங்கினது. நான் நேர்ல இருக்க வாங்கிருக்கேன். சரி, நேர்ல இவனை எது பண்ணாலும் இவனை கூட்டின்னு போய் வாங்க. சரி, அதான் இப்ப நேர்ல தான் போறோம். அதனால என்னோட பட்ஜெட் ஒரு பட்ஜெட் நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி நீ எடுக்கிற அப்படின்னா நீ உன் காசுல தான் எடுத்துக்கணும்னுட்டேன். நீ எதை வேணா இப்ப எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போயிட்டு விஆர் மால் தான் போறோம். இன்னைக்கு விஆர் மால்ல போயிட்டு லாஸ்ட் டைம் அவன் அங்கதான் வாட்ச் பார்த்தான். அந்த வாட்ச் அங்க இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் டைம் ஃபோரம் மால் போயிருந்தோமா, ஃபோரம் மால் நம்ம போய் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க ப்ளூ தான் இருக்கு, பிளாக் இல்ல அப்படின்ட்டாங்க. அதனால இவன் என்ன பண்ணா, எனக்கு பிளாக்கே தான் வேணும், ஒத்த கால நிக்கிறாரு. அதனால அங்க போய் பாப்போம் பிளாக் இருக்கு. அவனோட லக்கு பிளாக் கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்கலன்னா அதுக்கு இவருக்கா அவருக்கா? இல்ல எது வந்தாலும் எனக்கு தான். வாங்கலினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, காசு மிச்சம். வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் எப்படியும் மேக்சிமம் காலேஜுக்கு போகாம உள்ள உட்காந்து அது வந்து இப்ப வந்து இன்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷத்துல இருந்து தான் மௌலி யாரு அப்படிங்கறது உலகத்துக்கே தெரியும். இத்தனை நாள் சார் வந்து காலேஜ் போயிட்டு இருந்தாரு. இப்பதான் வந்து பொறுப்பா என்ன படிக்கிறானோ அதுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்து அதுக்கு வந்து ஏஐ வந்து கோடு கிரியேட் பண்ணு, வெப்சைட் கிரியேட் பண்ணு, அப்புறம் என்னடா கோடிங் படி அப்படின்னு எல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க. அவளுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. நான் என்னடா 3 வருஷம் படிச்சேன். இவன் படிச்சுட்டு இவங்கிட்ட என்ன சொல்லி இருக்கிறேன், MWPக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்க. அதை நீ பண்ணி கொடுக்கலன்னா நீ ஒர்த்தே இல்லை. நான் படிக்கிறது ஏஐ, நீங்க வெப்சைட் அது ஃபுல் ஸ்டாக் படிச்சா யாருன்னா பண்ணலாம். அப்ப படி, யார் உன்னை படிக்க வேணான்னு சொன்னா? இத தாங்க என் பிள்ளைங்க நான் கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. சோ இதுங்களெல்லாம் எதுக்கு படிக்க வச்சா பீஸ் கட்டுறோன்னே எங்களுக்குமே தெரியல. சரி ஓகேடா, என்னவோ உன் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை செய், அவ்வளவுதான். எங்க வேலைக்கு அதை நான் சொல்றான். சொன்னா புரிய மாட்டீங்க. உன 12th ஜஸ்ட் பாஸ்ட், ஒருத்தர் 12th ஃபெயில், உங்கள சொன்னா செருப்பால அடிப்பேன். நான் சொல்றேங்க பாரு, இந்த 12th பாஸ் தான் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சம்பாதிக்கிற, சரியா? இதுக்கு எப்படி ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில படிப்புகள் தேவையில்லையோ அதே மாதிரி நீ இப்ப பண்ற வேலைக்கும் குவாலிஃபிகேஷன் தேவையில்லதான், சரியா? அது யார் வேணாலும் செய்யலாம், ஓகே. பட் ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மண்டையில மசாலா இருக்கணும். மசாலா இருக்கா இல்லையா, அதுதான் கேள்வி. மசாலா இது முட்டாள். அவன் இப்ப முக்கியமான விஷயம் சொன்னான். என்ன சொன்ன சொல்லு? என்ன சொன்ன? இப்ப சொன்னிய நீனு என்ன? ஒரு 12th பாஸ், ஒரு 12th ஃபெயில் அப்படி சொல்றான்.
இவ 12th பாஸா, நான் 12th மேக்ஸ்ல போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய இதுல சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட மேக்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த அட்டெம்ப்ட் எழுதி கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நான் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் முடிச்சேன். நான் எம்சிபி முடிச்சேன். நான் ஹார்ட்வேர் கோர்ஸ் முடிச்சேன். இவ்வளவும் நான் பண்ணேன். நீ என்னை விட அதிகமா பண்ண வைக்கிறேன் உன்னை நானு. ஆனா எதையுமே படிக்காம வீட்டுல உட்காந்து விளையாட்டுங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படிதான் கிளியர் பண்றான்னு அவனுக்கு தான் தெரியும். அதுதான் எனக்குமே தெரியல என்ன பண்ண போறோம். அதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கா இல்லையானே தெரியல. அதெல்லாம் இருக்கும். நமக்கு இருக்கும்போது அவனுக்கு இருக்காதா அதெல்லாம். ஆனா மௌலிக்கு எங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் மௌலிக்கு இருக்கு. என்னது? லக்கு. 10th எழுதல, 12th 11th எழுதல, 12th எழுதல, 12th ஆஃப் போர்ஷன் சரியா? இந்த மாதிரி எல்லாம் வந்து மௌலிக்கு கிடைக்குது. பட் ஆனா வந்து அதே லக்கு தான் வந்து இப்ப ஏஎம் படிக்கிறான். அதுலயும் எப்படியும் அந்த லக்கு படிச்ச பேட்ச் தான் வந்து லக்கி பேட்ச். இப்போ சில பேர் வந்து ஒரு டைம் ஆல் பாஸ் ஆயிருப்பாங்க. வொர்த்லெஸ் பேட்ச்டா லக்கி பேட்ச் இல்ல. யாராச்சும் ஒரு டைம் தான் ஆல் பாஸ் ஆகிருப்பாங்க. ஒரு 10th ஆல் பாஸ்னா 11th ஆஃப் போர்ஷன் 12th ஃபுல் போர்ஷன் படிச்சிருப்பாங்க. என் பேட்ச் மட்டும் தான் 2 ஆல் பாஸ் வாங்குனது. வேற எல்லாருமே ஒரு ஆல் பாஸ் தான். அதுதான் சொல்றேன் வொர்த்லெஸ் பேட்ச்ன்றேன். 2005ல பிறந்தவங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்க நிறைய. அதனால தான் நிறைய ரீல்ஸ் வரும் தெரியுமா? ஓ நீ வந்து கொரோனா பேட்சா அப்படின்னு வாங்க பாத்தியா? அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. அப்பெல்லாம் மாறி இப்ப பிள்ளைங்களை எல்லாம் வந்து பெருமையா நான் கலாய்வான். நீ நான் 90s கிட் பேட்ச் அப்படின்னு கலாய்வான். திருப்பி 90s கிட் பேட்ச் தான்டா. நான் உங்களை சொல்லல. 90s கிடையாது. சா வச்சு போட்டுருவேன். நீ 90sனா நான் 90s எல்லாம் நீ கிடையாது. வயசு இல்லடா என்ன சொன்னாரு? அவரு வந்து என்ன கமலஹாசன் லெவலுக்கு இருக்கிற அழகா இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அவரு அவ்வளவு அழகு. இப்படிதான் இந்த மகேஷ் பாபுவோ மோகன்லால் கிளாஸ் போட்டோ வரும். அந்த கிளாஸ் போட்டோல பார்த்தா மோகன்லால் மட்டும் சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த அலுமினி போட்டோல பார்த்தா எல்லாம் தாத்தா பாட்டி தான். அந்த மாதிரி தான் இருக்கு. அது மோகன்லால் அவர் இல்லடா, மம்முட்டிடா. இவரோட அலுமினி போட்டோ ஒரு ஃபங்க்ஷன் ஆட்டு கூட்டிட்டு போய் எடுத்து காட்டுற எப்படி இருக்கிறாங்கன்னு பாரு. யாரு வேணா அதென்மோ நான் என்றும் இளமையா இருக்கிறேன். நான் அவள்தான் பட்டி டிங்கிரிங் பாக்குறத விட ஹெல்த் இவ்வளவு எங்க மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம்டா. புரிய மாட்டேன். ஒரு ஷார்ட்ஸ் வரும் பாருங்க. அது பேபிமா மேலதான் தப்பு, என் மேல தப்பு இல்ல. இங்க ஷோல்டர்ல ஏத்தி உட்கார வைக்கணும், எகிரணும். பேபிமா இது வரைக்கும் எகிறது, இதுக்கு மேல அதுக்கு எகிரும். என் பாடி வந்து என்ன சொல்றது, எனக்கு லோயர் பாடி பயங்கர வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். அதை குறைக்கிறதுக்காக தான் இப்ப இனிஷியேட் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா என்ன வந்தாலும் டான்ஸ் கொஞ்சம் ஆடினாலும் நம்ம பாடி கொஞ்சம் குறையும் அப்படிங்கறத வந்து எல்லாருமே சொல்றீங்க. பட் அதை ட்ரை பண்றோம். நம்ம டான்ஸ் ஆடி கத்துக்கிட்ட மாதிரியே ஆச்சு. ஒன் சைடு வந்து நமக்கு வெயிட் லாஸுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண மாதிரியே ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதனோட ரிசல்ட் கூடிய விரைவில் நீங்க பாப்பீங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு போயிட்டு ஐவில போய் இவன் எடுக்கிறது அவன் வீடியோல வரும். நான் இன்னைக்கு என்னெல்லாம் பேபிமா இன்னைக்கு என்னெல்லாம் வேடிக்கை பார்க்க போகுதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போய் வீடியோ என்னெல்லாம் வேடிக்கை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு நிறைய வாங்குறதுக்கு எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் போய் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே காலி. ஐலைனர் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம். சரி, இங்க வந்து சோ மெனி டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியா இருக்கனால ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு தான் நம்ம பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஆனா பேபிமா வந்து பழக்கம் போல அது புத்தி அது காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது அதுக்கு போய் பாக்குது. ஆமா, நவுத்துனா உனக்கு நான் சொன்ன பட்ஜெட்ல இருந்து கட் பண்ணிடுவேன். இதான் என்னோட டீல். உங்க அம்மா எவ்வளவு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுக்கிறா கூட உன் பட்ஜெட்ல அந்த 2000 ரூபாய் மைனஸ். 1000 ரூபாய்க்கு எடுத்தாலும் மைனஸ், 500 ரூபாய்க்கு எடுத்தாலும் மைனஸ். சாப்பிட்றத தவிர்த்து ஏதாவது பொருளா எடுத்துட்டா உன்னோடதுல நான் டிடெக்ட் பண்ணுவேன். அவ்வளோ பொருளா எடுக்க விடாம நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணணும். ஓகேவா? முதல்ல இந்த விஷயத்துக்கு வா. நீ வந்து என்னமோ டோர எட்டி எட்டி பார்த்துன்னு இந்த குழந்தைங்க சாக்லேட்டை பார்த்துன்னு இருக்குமே அந்த மாதிரி. எதுக்கு இவ்வளவு கூட்டமா இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, சாட்டர்டேன்றதுனால வீக்கெண்ட்ன்றதுனால கூட்டமா இருக்கும் எல்லா பக்கமும். எப்படி இருக்கு? இந்த கலர் ஏற்கனவே நீ வச்சிருக்க. சீரியஸாவே இருக்கு பேபிமா. பாருங்க, இருக்கு காட் செட். இது காட் செட். எத்தனை காட் செட் வச்சிருக்க? கடையில இருக்கிறத விட அதிகமா நீ வச்சிருக்கிறப்பா. இப்போ காட் செட் ஃபேமஸ் அப்படின்ட்டு பார்த்தா ஃபேமஸா இருக்குங்க பாரு. ஆனா நீ இப்ப போட்டுன்னு வந்திருக்கிறது என்ன செட்டு காட்டு?
பலாசோ செட். அப்புறம் என் கோட் செட் போட்டு வராம பலாசோ செட் போட்டு வந்த. அது எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. அதேதான் வச்சுட்டு வேணாம். எப்ப பார்த்தாலும் ஒரே இது கோட் செட்னு எடுக்காத, கேன்சல். நெக்ஸ்ட் இது போய் பாரு போ. ஏய் மாடு, உனக்கு இன்னும் எடுக்காம தான் இருக்கிறேன், போய் வேலையை பாரு. அம்மா கூட போ. வாட்ச் போட்டு வரேன். பா நீ கோட் செட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நான் பில் போட மாட்டேன்ப்பா, உனக்கு கேன்சல்ப்பா. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் டாப். எத்தனை டாப் வச்சிருக்கிற நீனு? இங்க பாரு, நெக்கே வேற பேட்டர்ன்ல இருக்கு. இது வந்து போட் நெக். நீ லேட்டஸ்டா கடந்த ஒரு 3 மாசமா ஜாக்கெட்ல இருந்து எல்லாத்துலயுமே போட் நெக் தான் நீ வச்சு தச்சிருக்கிற. போட் நெக் எந்த ஜாக்கெட்ல இங்க ப்ளவுஸ்ல எல்லாம் போட் நெக் வச்சீங்கல்ல ஃபங்க்ஷனுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு போ. ரொம்ப லைட்டா இருக்குப்பா, உன்னோட கலரை டாமினேட் பண்ணுது, கருப்பா காட்டுது உன்னை. பரவாயில்ல, இத நான் சொன்னா கேளு. நான் போய் ட்ரையல் பாப்பேன், வெயிட் பண்ணு. மோலி இது பேர் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. இது ராமகிருஷ்ணா ஸ்கூல் ட்ரெஸ். இது இந்த கலர். ஆமாம், ஆம்பளை பசங்களுக்குலாம் ட்ரௌசர் இந்த கலர், பொண்ணுங்களுக்குலாம் வந்து ஸ்கர்ட் இந்த கலரு. ஞாபகம் வச்சுக்கோ. பா நான் காட்டுறத நீ எடுப்பா, நான் காட்டுறது எடுத்தீங்கன்னா நீ மாடர்னா நிற்ப, இல்லைன்னா ஆயா மாதிரி நிற்ப. நான் தேடட்டா? ட்ரெஸ் செலக்ஷன் பண்ணப்பா, நீ என்னமோ போயினே இருக்கப்பா. நீ இருப்பா, நான் தேடி உன்ன மாதிரி கண்டதெல்லாம் எடுக்க மாட்டேன் நான். சும்மா போற இடத்துல இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு. சரி, எனக்கு இந்த கடையை பிடிக்கல, வேற கடைக்கு போலாம். எனக்கு இந்த கடையை பிடிக்கல. நான் வந்து எப்படின்னா ஒரு ட்ரெஸ் நான் பார்ப்பேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படியே உன்னை உள்ள இன்சர்ட் பண்ணி பார்ப்பேன், எப்படி இருப்ப அப்படின்ட்டு. நல்லா இருப்ப அப்படின்னா மட்டும்தான் நான் எடுப்பேன். நீ ஃபாலோ மீ. இந்த ஸ்கர்ட்டுப்பா இங்க இருக்கு பாரு, இங்க 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 இருக்கு. இதேதா இது யாருக்குப்பா? குழந்தைங்களுக்குப்பா. எனக்குப்பா, சின்ன பிள்ளைங்களுக்கு. இது நீ போட்டா ஹேனா போடுற ட்ரெஸ் இதெல்லாம். ஓகேவா? பா பா ஒப்பீனியன் என்னடா? உன் ஒப்பீனியன் என்னடா? ஊற்றிச்சின்றியா? வேஸ்டாம்பா, எடுத்துன்னு போய் வச்சுடு. ஓ பா, இதெல்லாம் போட்டு வர இது இல்லைப்பா. வாப்பா போப்பா. லூசா இருக்கு, ஒருவேளை எம் எடுத்தா கரெக்டா இருக்குமோ எனக்கு இன்னும் தெரியல. உன் மனசு உங்ககிட்ட இல்ல இந்த இவ்வளோ பெரிய ஸ்டாலை பார்த்துட்டு அப்படியே இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஓடியார. நான் இவ்வளோ பெரிய ஸ்டாலை பார்த்துட்டு ஒன்று கூட வாங்காம ஒன்று கூட வாங்கல. ஏன்னா அது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே இல்லை. இல்லைப்பா, நீ நல்ல ஐட்டம்ஸ் எதையுமே காட்டல எங்களுக்கு. காட்டின்னு தான் நாங்கள் சேங்ஷன் பண்ணியிருப்போம். எனக்கே பிடிக்கும். நீ வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி பார்க்குற, இல்லைன்னா ஆயா போடுற மாதிரி பார்க்குற, மிட் ஏஜில் பார்க்க மாட்டேற. போ வாங்க. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், காரை எங்க விட்டுட்டு பார்க் பண்ணோன்னு தெரியாம தேடுறது தான் நம்ம லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம். இல்லை எப்பயுமே கரெக்டாக எங்கேயா பார்த்துருவோம். நான் பார்த்தேன் P3 தான் பார்த்தேன். P2 வந்து நின்று இருக்காங்க. P2 கிடையாது, ஆக்சுவலாக P3 தான் பார்த்தேன். கட் பண்ணி டென்ஷன் இந்த வராரு. எங்க P3 தான் விட்ட. P3 தானே விட்ட. நான் P3 தான் நான் பார்த்தேன். நீ ஏன் இப்ப P2 தேடின்னு இருக்க? அடியா இங்க சுத்திக்கிட்டே அடியா. கொஞ்சம் போ. இதோ இங்க வேலை செய்யுதுடா. வேலை செய்யுது. வேலை எல்லாம் செய்யும். அடி அடிக்கல எல்லாம். அப்ப இங்க காசு இல்ல. வாங்க. இந்த பொண்ணு இங்க தானே செக் பண்ணுச்சு. அங்க இருக்குது பாரு இந்த பொண்ணு. டென்ஷன்ல ஏமா அந்த மாதிரி இடத்துல இருந்தா நினைச்சு நமக்கு ஆப்போசிட் செவ்வறு இருந்துச்சு. கார்லாம் இல்ல, அங்க வாங்க அந்த ஓரத்துல இருக்கு. என்னப்பா இறங்கி வந்தேன் அவ்வளவுதான். ஆனா P3 விட்டா மாதிரி தான் இருக்கு. P3 தான், P2 கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எங்க கார் விட்டனே தெரியாம எவ்வளவு தூரம் பழைய வச்சேன். டென்ஷன் ஆயிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கார் எனக்கு கிடைக்காம இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியும். கேக்குறாரு, மால்லயே நம்ம காரை தூக்கிட்டாங்களாப்பா.
நீ அவ்வளவு பெரிய டேஷும் கிடையாது, அவ்வளவு பெரிய டேஷ் காரும் நம்ம வச்சு இல்ல. எனக்கு சுருன்னு கோவம் வந்துச்சு. நான் எக்ஸலேட்டர் ஏறும்போது நான் பாக்குறேன் P3ல தான் அது ஏறுச்சு. சரி P3 தான் நினைச்சேன். எங்க விட்டோன்னு கூட தெரியாம இப்படி ஒரு தலையை வைக்கலையாமா. சோ கால் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா போயிட்டு இது வரைக்கும் தமிழ் உலக வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போயிட்டு பேபிமாவை எடுக்கவே விடல. நானும் மௌலியும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி, அதுவும் நம்புற மாதிரியே சாக்கு போக்கு சொல்லி ஒரு வழியா பேபிமா எதுவுமே எடுக்கல. ஆனா யாருமே எடுக்கல. மௌலிக்காக தான் போனது. மௌலிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அவன் எடுத்திருக்கான். அவன் என்ன எடுத்திருக்கான், என்ன பண்ணியிருக்கான்றது அவன் வீடியோவில் அவன் சேனலில் போய் பாருங்க தெரியும். பேபிமாவை எடுக்க விடல நாங்கள். அது என்னன்னே பேபிமாவுக்கு தெரியாமல் இருந்தது. இந்த பையன் சும்மா இல்லாமல் வரும்போது வாயை விட்டான். இப்போ செம்ம காண்டில். அப்போ நீ வேணுன்ட்டுமே தான் சொல்கிற, நீ பொய்யை எப்படி நம்புற மாதிரியே சொல்கிற பாரு, பொய் புழுகா அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டு சண்டை போட்டு உள்ளே போய் உருன்னு உட்காந்துருக்குது. சரி, நம்ம இப்போ எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஆக்சுவலி இதை ஜோவியலாக தான் பண்ணோம். அந்த கதாபாத்திரத்துக்குள்ளரே நாங்கள் அப்படியே முழுகிட்டோம். 2 பேரும் முழுகிட்டு, நான் முழுகியே உட்காந்துக்கிறேன், இவன் மட்டும் வெளில போட்டு விட்டு போயிட்டான். நம்ம ஷார்ட்ஸில் நடக்கிற மாதிரியே பண்ணிட்டு போயிட்டான் கட்சியில். இப்போ அது கடுப்பில் உட்காந்துருக்குது. சரி, எதாவது பேசி சால்வ் பண்ணுவோம். இதெல்லாம் சகஜம் தானே. வாயே திறக்காமல் உட்காந்துக்கிறான் பார்த்தீங்களா மௌலி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு பேபிமாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.